அமர்நீதி நாயனார். அமர்நீதி நாயனார் 63 நாயன்மார்கள்ல ஒருவர். அவரை பத்தின வரலாறை பற்றி இன்னைக்கு நம்ம பார்ப்போம். அவர் எங்க பிறந்தாரு, எங்க முக்தி அடைந்தாரு, அவர் செய்த தொண்டு என்ன, இதெல்லாம் பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். கும்பகோணத்தின் ஒரு பகுதியான தாராசுரம் அருகில உள்ள பழையார் என்ற ஊர்ல பிறந்தவர் அமர்நீதியார். அவர் வணிக குலத்தில் பிறந்தவர். வணிகம் செய்து செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்தாராம். அவர் சித்தத்தில் கொண்டிருந்த கொள்கைகள் ரெண்டே ரெண்டு தான். ஒன்று என்னன்னா, சிவன் சிந்தனையை சித்தத்தில் பதித்து வழிபாடு செய்வது. மற்றொன்று, சிவனடியார்களுக்கு அமுது செய்வித்து கீழுடை மற்றும் கோவணம் விரும்பதை அளித்து வணங்கி மகிழ்வது. பக்கத்தில் உள்ள நல்லூர் கோவிலுக்கு விழாவிற்கு சென்றாராம் குடும்பத்தோடு. அங்கு சென்று மடம் அமைத்து அன்பர்களுக்கு அமுது படைத்து அளித்து வந்தாராம். அப்படி கோவணமும் சீருடையும் அன்பர்களுக்கு தந்து தொண்டு செய்து வரும் அமர்நீதியாருக்கு கோவணத்தின் பெருமையை காட்டி அருள் கொடுக்க எம்பெருமான் என்ன பண்ணாரு? மறையவர் குலத்து பிரம்மச்சாரி வடிவத்தில் வேடம் தாங்கி வந்தாராம். அவரை மனத்தாலும் முகத்தாலும் வரவேற்றாராம் அமர்நீதியார். ஐயா, நான் தெய்வத்தன்மை மிகுந்த காவிரியில் நீராடி வருகின்றேன். மழைவரினும் வரும் தண்டிலே உள்ள இந்த உலர்ந்த கோவணம் ஒன்ற உங்களிடம் கொடுத்துட்டு போகிறேன். கோவணம் என அலட்சியமாக இருக்க வேண்டாம். நான் குளித்து வரும் வரை இதை பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும் என்றார். அமர்நீதியாரும் சரி என்று ஒப்புக்கொண்டார். அமர்நீதியார் அடியவர் கொடுத்த கோவணத்தை முக்கியத்துவமா நினைச்சு என்ன பண்ணாரு? அதை மற்ற கோவணத்தோட வைக்காம தனியா வைத்து பத்திரமாக வைத்து கொண்டாராம். இறைவன் என்ன பண்ணாரு? கோவணத்தை காணாம போக செய்ய வச்சுட்டு மழையையும் வர வச்சாராம். அடியவர் மழையில் நனைந்து வந்து, என் கோவணம் நீரில் மூழ்கிச்சு, தண்டில் இருந்த கோவணமும் மழையால நனைந்து விட்டது, நான் கொடுத்த கோவணத்தை தாங்க என்று கேட்டாராம். அமர்நீதியாரும் சரி, நான் கொண்டு வரேன், நீங்க இங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தபோது அங்க கோவணம் இல்லையாம். பதறிட்டாராம். இந்த அதிசயம் என் வாழ்நாள கண்டதே இல்லையே, தங்களுக்கு வேறொரு கோவணத்தை புதிதாக தருகிறேன் என்றாராம். அமர்நீதியாரே, உமது செயல் நன்றாக இருக்கின்றது. நல்ல கோவணம் தருகிறேன் என்று பல நாளும் பலரை சொல்ல வச்சுட்டு என்னுடைய வைத்துக்கொள்ள நாடகமா பண்றீங்க? பழசா இருந்தாலும் பரவாயில்ல, என் கோவணம் தான் எனக்கு வேணும் என்றாராம். அமர்நீதியார், அடியவரே, அதற்கு பதிலாக பொன்னும் மணியும் தருகிறேன் என்றாராம். மறுத்து என்னுடைய கோவணமே வேணும் என்றாராம் அடியவர். என்னிடம் இல்லையே, அது காணாம போயிடுச்சு, தயவு செய்து அதற்கு மாற்றான வேறு பதில் ஏதாச்சும் இருந்தால் நீங்க சொல்லுங்க, நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் அமர்நீதியார். சரி, நான் என்ன பண்றேன், நான் உங்களுக்கு வேற ஒரு பதில் அதுக்கு பதிலாக சொல்றேன், அதைப்படி எனக்கு செய்யுங்க அப்படின்னாராம். சரி என்று சொன்னார் அமர்நீதியார். நான் உடுத்தியிருக்கின்ற கோவணம் தவிர, உம்மிடத்திலே கொடுத்த நீர் தொலைத்த கோவணம் தவிர, அதற்கு நிகரான தண்டிலே உள்ள இந்த கோவணத்திற்கு சமமான கோவணம் வேண்டும் என்றாராம். அதற்கு சம்மதித்த அமர்நீதியார் என்ன பண்ணாரு? தன்னிடம் இருந்த எல்லா கோவணத்தையும் வைத்து தராசு சமநிலை அடையவில்லையாம். அதிசயப்பட்ட நீதியார் தன்னிடம் இருந்த பொண்ணும் பொருளும் எல்லாத்தையும் அந்த தராசுல வச்சாராம். அப்ப கூட தராசு சமநிலை அடையவில்லையாம். வேற வழியே தெரியாம என்ன பண்ணாரு அமர்நீதியாரு? அந்த தராசை மனைவி மகனுடன் வலம் வந்து, நாங்கள் அடியவர்களுக்கு செய்த அன்பில் இறைவனுடைய திருநீற்று மெய்யடியில் தவறு செய்யவில்லை என்றால், தராசே நீ நேர் நிற்க என்று சொல்லி நல்லூர் இறைவனை வணங்கி ஐந்தெழுத்து ஓதி தராசில் ஏறி நின்றார்களாம். தராசு துளை நேர் நின்றது. இறைவன் உமையோடு காட்சி தந்து தன் முன் எப்பொழுதும் தொழுதிருக்கக்கூடிய இன்ப பேற்றினை அருளினார்களாம். இங்க இருக்கும் இறைவனோட பேரு பஞ்சவர்ணேஸ்வரர். இறைவி பர்வத சுந்தரி. குலம் வணிகர். அவதாரத்தலம் கீழப்பழையாறை. முக்தித்தலம் திருநல்லூர். செய்த தொண்டு அடியார் வழிபாடு. குருபூசை நாள் முக்தி பெற்ற மாதம் ஆனி. நட்சத்திரம் பூரம். முகவரி
அருள்மிகு பஞ்சவர்ணேஸ்வரர் திருக்கோயில், கீழ்ப்பழையாறை, கும்பகோணம் வட்டம்.